என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோமா என்று பரிசோதித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நம்மை தேடி வருகின்றன. ஆம், அவருடைய பிள்ளைகளை தேடி கண்டுபிடிக்கும் வரையிலும் அவருடைய கிருபையானது ஒருபோதும் நிற்காது. நாம் அதை தேடி வெளியே செல்ல வேண்டியதில்லை. நம்முடைய சொந்த பலத்தால் அந்த கிருபையை சம்பாதிக்க முயற்சிக்க வேண்டியதில்லை. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அதை ஏற்கனவே சிலுவையில் சம்பாதித்து விட்டார். நாம் அதை அறிக்கை செய்து சுதந்திரிக்க வேண்டும், அவ்வளவுதான். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட உம்முடைய கிருபையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், அறிக்கை செய்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.